சஞ்சு சாம்சன் ட்ரேடை தாண்டி சிஎஸ்கே மேக்ஸ்வெல்ல வந்து எப்படியாச்சும் ட்ரேட் பண்ணி சிஎஸ்கேக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் மோஸ்ட்டாக இந்த ட்ரேட் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நேற்று ட்விட்டர்லையும் ஒரு சில சோஷியல் மீடியாஸ்லேயும் வந்து பார்த்தோம். பட் இந்த ட்ரேட் நடக்கலை. சிஎஸ்கே அப்ரோச் பண்ணியிருக்காங்க அண்ட் மேக்ஸ்வெல் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருந்திருக்காங்க. இது எப்போதும் இன்ட்ரெஸ்டடாக இருந்திருக்காங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரவீந்திர ஜடேஜாவையும் ட்ரேட் பண்ணி அனுப்பிட்டோம் இல்லையா. இப்போ ரவீந்திர ஜடேஜாவோட அந்த ஒரு ரோலை எடுத்து பண்ணுறதுக்கு மேபி மேக்ஸ்வெல்ல வந்து அந்த ஒரு இதுக்கு வந்து பார்க்கலாம். மேபி மேக்ஸ்வெல் வந்தார்னா கூட வந்து நமக்கு ஒரு பேட்டராக அவரை பார்க்கலாம் அப்படின்னா கூட ஸ்பின்னராக அவர் வந்து நமக்கு யூஸ் ஆவார். பேட்டிங்கும் வந்துருச்சு அப்படின்னா மேபி அது நமக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் போனஸ் தான் வந்து சொல்லணும். ஏன்னா நீங்கள் வந்து மேக்ஸ்வெல்ல வந்து ட்ரேடுக்கு ஒரு 4 கோடி ரூபாய்க்கு எடுத்தாலுமே ரவீந்திர ஜடேஜா 18 கோடிக்கு வந்து நமக்கு இருந்தார். ஸோ எப்படி இருந்தாலுமே 4 கோடி ரூபாய்க்கு வந்து நம்ம மேக்ஸ்வெல் எடுக்கிறது வந்து ஒரு ப்ராஃபிட் தான். பட் இன்னும் ஆப்ஷனுக்கு போயிட்டார் அப்படின்னா இப்போ அவருக்கு ஐபிஎல்ல சரியான சீசன்ஸ்லாம் இல்லாமல் இன்னும் கம்மியான அமௌண்ட்டுக்கு வந்து வருவார். மேபி சிஎஸ்கே ஆப்ஷனில் கூட டார்கெட் பண்ணி எடுத்தால் நல்லா தான் இருக்கும். பட் சிஎஸ்கேக்கு பேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸ்வெல் வந்து லைக் அந்த ஒரு ஸ்லோ பிச்சஸ்லாம் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்றது தெரியல. எனக்கு தெரிஞ்ச பேட்டிங் பெருசாக நம்ம யோசிக்கக்கூடாது. பட் ஒரு ஸ்பின்னராக வந்து பார்க்கலாம். பேட்டிங்கும் வந்துடுச்சு அப்படின்னா நல்ல போனஸ் பாயிண்ட் தான்.